பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். தர்ஸ்ட் ஃபார் காட் சேனலில் தெளிதேன் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் பார்த்துட்டு என்கரேஜ் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சில சஜஷன்ஸ்லாம் ப்ரெசன்டேஷனில் சொல்லியிருந்தீங்க. அது எல்லாமே ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு ரிவைவலுக்கான ஒரு சின்ன சேஞ்சில் பார்ட் 2 ரெண்டாவதாக ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு எனக்கு உணர்த்தப்பட்டுச்சு. ஸோ அந்த காரியத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நான் விரும்புகிறேன். வீடியோக்குள்ளே அந்த பர்டிகுலர் மெசேஜ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பரிசுத்தம் அப்படின்னாவே நமக்கு நிறைய பேருக்கு ஒரு பயம், அந்த வேர்டை கேட்கும் போதே ஒரு பயத்தை உண்டாக்குறதா இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பரிசுத்தன்ற வேர்டை கேட்கவே விரும்ப மாட்டாங்க, அவாய்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா இயலாமை, பரிசுத்தமா வாழ முடியாதுன்ற ஒரு எண்ணமும், நம்ம அந்த அளவுக்கு அந்த லெவலுக்கு இல்லை, நம்ம குறைவுல இருக்கிறோம் அப்படின்ற ஒரு அந்த எண்ணமும் தான் அந்த வேர்டையே நம்ம அவாய்ட் பண்ண வைக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே பைபிள்ல ஒரு சொல்யூஷன் இருக்கு, ஒரு வேர்டு இருக்கு. அது என்னன்னா, நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். இந்த வேர்டு இது ரொம்ப ஒரு என்கரேஜிங்கான வேர்டு. இந்த வேர்ட்லே நம்மளை பரிசுத்தமாக்கிக்க முடியாது. எந்த சடங்காச்சரங்களோ, எந்த ரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ், நம்ம பின்பற்ற ஆக்டிவிட்டிஸோ, ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸோ நம்மளை பரிசுத்தப்படுத்தாது. ஆண்டவர் ஒருவர் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியும். ஸோ அது நம்மளை என்கரேஜ் பண்ணுது. அந்த வேர்டை வச்சு தான் நம்ம ஹோலினஸையே பார்க்கணும். எனக்கு என்னைக்குமே ஒரு ஹோப் இருக்கு, என்னை பரிசுத்தமாக்குகிற தேவன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். நான் எந்த லெவல்ல இருந்தாலுமே என்னை அவர் மாற்றவும் ஹோலியா உருவாக்கவும் முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் மேல அந்த விசுவாசத்தோட நம்ம வாழும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ள உருவாகும். ஸோ இன்னைக்கு டாபிக் ரிவைவலுக்கான ஒரு சின்ன சேஞ்சில் என்ன டாபிக் அப்படின்னா, அக்கேஷனல் சான்டிஃபிகேஷன், ஒரிஜினல் சான்டிஃபிகேஷன். அதாவது அவசர பரிசுத்தம், அனுதின பரிசுத்தம். இந்த வேர்டு உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா இதை குறித்து ஆவியானவர் எனக்கு வேதத்துல ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தாரு. அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 5வது வசனம். அதாவது இந்த சாப்டர் 16வது சாப்டர் உங்களுக்கு தெரியும். சாமுவேல் தாவீத ராஜாவா அபிஷேகம் பண்றதுக்காக ஆண்டவர் அவரை லீட் பண்ணி கொண்டு போறார். அதுதான் இந்த சாப்டர், அபிஷேகம் பண்ற சாப்டர். அதுல ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு சத்தியத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். 16:5 சொல்லி இருக்கு, அதற்கு அவன் சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். ஸோ இங்க ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது, அனாயிட் பண்ற ஈவெண்ட். அது சாமுவேலுக்கு தான் தெரியும், அனாயிட் பண்ற ஈவெண்ட் அங்க நடக்க போகுதுன்னு. அதனால சாமுவேல் என்ன பண்றாரு, அங்க இருக்கிற ஈசாயையும் அவருடைய குமாரையும் பரிசுத்தம் பண்ணி அந்த ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்றாரு. ஆப்வியஸா நமக்கு தெரியும், இவங்க எல்லாருமே அந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாலுமே காட் டேவிட சூஸ் பண்றாரு. தாவீது தான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆனா இதுல பாருங்களேன், இந்த பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்த அவங்கள ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல தாவீத செலக்ட் பண்றாரு. அதாவது நான் என்ன இங்க குறிப்பிட விரும்புறேன்னா, அந்த ஈவெண்ட்ல தாவீது பார்ட்டிசிபேட் பண்ணல. பரிசுத்தம் பண்ணி ப்ரிப்பேர் ஆகிற ஒரு ஈவெண்ட் அந்த ஃபேமிலியில நடந்திருக்கு. அந்த ஈவெண்ட்ல டேவிட் இல்ல. ஆனா டேவிட் தான் ஆண்டவர் அனாயிண்ட் பண்றாரு. பிராக்டிக்கலா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் பாருங்களேன். இப்ப நம்ம கிறிஸ்டியானிட்டிலே ஈவெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு சாங்டிபிகேஷன் நடக்குது. பார்த்தோம்னா சண்டே ஆனா இல்ல கம்யூனியன் ஆனா அவங்க ஒரு பர்டிகுலர் விஷயம் வர்றப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, தங்களை பரிசுத்தம் பண்ணிக்குள்ள ஒப்பு கொடுக்குறாங்க ஆண்டவர்கிட்ட. ஒப்பு கொடுத்து அந்த பர்டிகுலர் டேக்காக, பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்காக தங்களை சுத்திகரித்து கொள்ளுகிற பழக்கம் இன்னைக்குமே கிறிஸ்தவத்துல காணப்படுது. ஆனா பாருங்க,
ஆண்டவர் வந்து இதெல்லாமே விட்டுட்டு இந்த ஈவெண்ட்லயே இல்லாத ஒருத்தவனை சூஸ் பண்றாரு. அது அது அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, டேவிட் வந்து ஈவெண்ட்டுக்காக தன்னை பரிசுத்தம் பண்ணிக்கிட்டவர் இல்ல. ஒரு பர்டிகுலர் நாள், பர்டிகுலர் சூழ்நிலைகளை அவர் தன்னை பரிசுத்தம் பண்ணி கொண்டவர் இல்ல. அவர் அனுதினமும் தன்னை சுத்திகரித்து கொண்டவராய் வாழ்ந்தார். அது சங்கீதம் 23ல பார்க்க முடியும். உமது நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில நடத்துகிறீர். அந்த ரெகுலராகவே டேவிட்க்கு வந்து ஆண்டவரோட ஒரு உறவும், அந்த உறவுல வந்து தன்னை சுத்திகரித்து கொள்ளுகிற அனுபவமும் ரெகுலரா டேவிட்க்கு இருந்துச்சு. சிம்பிளா சொன்னா, தாவீது ஆடு மேய்ச்சாரு, தாவீத ஆண்டவர் மேய்ச்சாரு. அதனால எப்பயுமே அந்த உறவுல வந்து தன்னை உருவாக்கி கொண்டு சைலண்டா ஒரு இடத்துல ஆண்டவரோட உறவுல அனுதினமும் தன்னை புதுப்பித்து கொண்டு பரிசுத்தமாக்கி கொண்டிருந்த ஒருத்தரை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்திட்டு, அந்த ஈவெண்ட்டுக்காக அந்த சமயத்துக்காக அப்பப்ப மட்டும் பரிசுத்தமாக்கிக்கிட்டு இருந்தவங்களை வந்து ரிஜெக்ட் பண்றாரு ஆண்டவர். இதுல வந்து தாவீதை ஏற்றுக்கொண்டார், அவங்க சகோதரர்களை புறக்கணித்தார் அப்படின்றத விட இன்னும் டீப்பா அதை நம்ம சென்ஸ் பண்ணோம்னா, தாவீதோட இருதயத்தை ஆண்டவர் அங்கீகரித்தார், சகோதரரோட இருதயத்தை ஆண்டவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டார். அந்த ஹார்ட்டை தான் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்றாரு. நிறைய டைம் நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் வந்து எந்த ஸ்டேட்டஸும் பார்க்கறது இல்ல, ஆண்டவர் வந்து பார்ஷாலிட்டி பார்க்கறது கிடையாது, பேக்ரவுண்ட் பார்க்கறது கிடையாது, ஆண்டவர் வந்து நம்மளோட குவாலிஃபிகேஷனை பார்க்கறது கிடையாது. இது எல்லாமே 100% உண்மை. ஆனா ஒண்ணு நம்ம மறக்க கூடாது, காட் வந்து ஸ்டில் கன்சிடர் த ஹார்ட். ஒரு ஹார்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்றது ஆண்டவருக்கு மிக மிக முக்கியமான விஷயம். அங்க இருந்த சகோதரர்கள் வந்து வெளிப்புறமா ஒரு பரிசுத்தமாக்குதல் செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் இருதயத்துல வந்து தேவனுக்கேற்ற காரியங்கள் இல்லை. அதனாலதான் தாவீது கோலியாத்தை மேற்கொள்ள வரும் பொழுது ரொம்ப லோவா தாவீத பேசுவாங்க. அவங்க ஹார்ட் வந்து சரி கிடையாது. ஆனா டேவிட் வந்து வெளியரங்கமான இந்த மாதிரி காரியங்கள் எதுவுமே இல்லை, சமயத்துக்கு ஏற்றபடி அவர் வந்து தன்னை சுத்திகரிக்கல, ரெகுலராகவே ஆண்டவரோட உறவாடி சைலண்டா ஒரு இடத்துல யாரும் பார்க்கலனா கூட ரெகுலரா தன்னை சுத்திகரித்து கொண்டிருந்தார். அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லா தாவீது வந்து எதுக்காக தன்னை சுத்திகரித்து கொண்டார்னா, தேவனோடு உள்ள உறவு சுத்திகரிப்புல தான் நம்ம வளர முடியும் அப்படின்ற உண்மை தாவீதுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் சங்கீதம் 51ல ரொம்ப நொறுங்கி போயிடுவாரு அவர் ப்ரேயர்லாம். அது ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப் அவர் இழந்துட்டன்ற அந்த பெயின் அவருக்கு ரொம்ப இருக்கும். ஸோ அதுக்காக தன்னை சுத்திகரித்து கொண்டார். அப்படி சுத்திகரித்த தாவீதை தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சபைக்கு கொண்டு வந்து கனப்படுத்துகிறார். ஒருவேளை இந்த வீடியோ கேட்குற, இந்த மெசேஜை கேட்குற நீங்க கூட ரெகுலரா உங்களை சுத்திகரித்து கொண்டும் உங்களுக்கு எந்த நன்மையும் நடக்காது போலவும், எதுவுமே உங்க லைஃப்ல ஒரு பிரேக் த்ரூ இல்லை, ஒரு பிளெஸ்ஸிங்ஸை பார்க்க முடியல, ஆனா நான் டெய்லி என் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னா ஹெவனோட ஃபுல் கவனமும் உங்க மேல இருக்குன்றத நீங்க மறந்துடாதீங்க. அதாவது நீங்க சில இடத்துலலாம் போட்டிருப்பாங்க அண்டர் சிசிடிவி சர்வேலன்ஸ்டு, அந்த மாதிரி அவனோட ஃபுல் ஃபோக்கஸ்மே நீங்க தான். மனுஷங்க மேபி உங்களை ரிஜெக்ட் பண்ணி அதெல்லாம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா யாரெல்லாம் வந்து சும்மா சமயத்துக்காக சுத்திகரிச்சுக்கிட்டு ஒரு அப்படி இப்படி கிறிஸ்தவத்தை ஒரு மேற்போக்குல வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அந்த பீப்புளை ரிஜெக்ட் பண்ணிட்டு யாரெல்லாம் அனுதினமும் ஆண்டவருடைய உறவுக்காக தங்களை சுத்திகரித்து கொண்டு இருக்கிறார்களோ அவங்க வந்து எந்த பேக்ரவுண்டு எந்த ஃபேமஸ் எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமா உங்களை சபை நடுவுல கொண்டு வந்து எல்லார் மத்தியிலும் உயர்த்தி காண்பிப்பார். எழுப்புதல்ல இப்படிப்பட்ட ஒரு சேஞ்ச் உள்ள ஒருத்தவங்களை வந்து ஆண்டவர் நிச்சயமா அங்கீகரித்து அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை மற்றவங்க மத்தியிலையும் கொடுப்பார். ஸோ இந்த ஒரு என்கரேஜிங்கோட இருங்க. டெய்லி ஆண்டவரோட வந்து நேரத்தை செலவிட்டு அதிகமாக அந்த பரிசுத்தமாகுதலுக்கு ஒப்பு கொடுங்க. நிச்சயமா ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணுவார். பரிசுத்தன்றது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் இருக்கும்போது நம்ம தள்ளி தள்ளி குளிக்க வைப்போம். நீ போ குளிக்கணும், அதை குளிக்கிறது அதுக்கு நல்லது. ஆனால் பிள்ளைங்களுக்கு அது புரியாது. நம்ம அது அண்டர் ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வைக்கணும். ஸோ பரிசுத்தன்றது நமக்கு நல்லது. அது வந்து நம்ம மெச்சூர்டானவங்களுக்கு அது புரிஞ்சுக்க முடியும். பரிசுத்தன்றது ஆண்டவருக்காக நம்ம செய்யற விஷயம் கிடையாது.
இது இம்மெச்சூர்டா நம்ம இருக்கும்போது ஆண்டவர் சில அழுத்தங்களுக்கு உட்படுத்தி நம்மளை வந்து என்ன பண்றாருன்னா செய்ய வைக்கிறாரு. பரிசுத்தமாகுதல்ல வந்து ஒரு அண்டர் ப்ரெஷர்ல செய்யற மாதிரி போக வேண்டியதா இருக்கு. ஸோ அப்படி போக வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம அதோட ரியல் குட்னஸை உணர்ந்துட்டோம்னா நாமளே ஆண்டவர்கிட்ட வாலண்டியரா ஆண்டவரே என்னை உருவாக்குங்க அப்படின்றதுதான் நம்மளோட முக்கியமான ஒரு ஜபமா இருக்கும். ஏன்னா பரிசுத்தத்தோட மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங்கே பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிக்கிற அனுபவம், அந்த அந்த டோர் ஓப்பன் ஆகிறதே இந்த ஹோலினஸ்ல தான். அதுக்கு நம்ம எதுவும் செய்யவும் தேவையில்ல. நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்னு சொல்லிட்டாரு. நம்ம அவைலபிளா அவருக்கு விட்டு கொடுத்தோம்னா நிச்சயமா ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி எழுப்புதல்ல மகிமையான காரியங்களை செய்வார். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நன்றி.